ஸ்ருதியை காணாமல் ரவி வீடு முழுக்க தேடுறாரு. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஸ்ருதிக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாரு. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவி பதட்டமாக நிற்கிறாரு. இதை கவனித்த முத்து, என்னாச்சு ரவி, ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்கிற அப்படின்ட்டு விசாரிக்கிறாரு. ஸ்ருதியை காலையிலேருந்து காணா, நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி, நீங்கள் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போங்க, நான் ஸ்ருதியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு முத்து அங்கேருந்து போகிறாரு. விஜயா ரவி 2 பேருமே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஸ்ருதியோட அம்மா அப்பா வராங்க. எங்கே என் பொண்ணை காணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரவி எல்லா உண்மையையும் போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டுட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பா, என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் முத்து அங்கே ஸ்ருதியை கூட்டிகிட்டு வராங்க. ஸ்ருதி வேகமாக ஓடி வந்து அவங்க அம்மா அப்பாவை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்து மட்டும் சரியான நேரத்தில் என்னை வந்து காப்பாற்றலை அப்படின்னா இன்னொரு என்னை நீங்கள் உயிரோடவே பார்த்துருக்க முடியாதுமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸ்ருதிக்கிட்ட ஏற்கனவே வம்பிடுத்த ஸ்ருதியோட சொந்தக்கார பையன்தான் இந்த முறையும் கடத்தி கொண்டு போய் வச்சுருந்துருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட ஃபைட் பண்ணி முத்து ஸ்ருதியை மீட்டு கொண்டு வந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு தம்பியை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேருமே முத்துவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, எங்கள் பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா, உங்களுக்கு நிறைய நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு முத்துவை பார்த்து நன்றி மேலே நன்றி சொல்லிகிட்டே இருக்காங்க.